ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். உலகமெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களே, உங்களுக்கு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் செல்வத்திற்கு அதிபதி குபேரர் மற்றும் லட்சுமி என்பதைத்தான் அனைவரும் அறிந்த ஒன்றாகும். ஆனால் குபேரருக்கு யார் ஐஸ்வர்யம் கொடுத்தது என்பதை யாரும் அறியாத ஒன்று. ஆதிசிவன் தன் ஐஸ்வர்யங்களுக்கு தலைவராகிறார். தனது ஐஸ்வர்யங்களை நிர்வகிக்கும் பொறுப்பை குபேரர் மற்றும் லட்சுமி தேவிக்கு தருகிறார். ஆதிசிவன் எல்லா ஜீவராசிக்கும் சகல ஐஸ்வர்யங்களையும் அவரவர் விதிப்படி பகிர்ந்தளிக்கிறார். பொங்கல் திருநாளில் தைத்திங்கள் முதல் நாளில் உத்தராயண தொடக்க காலத்தில் நாம் சிவபெருமானை வணங்கினால் அவர் ஐஸ்வர்யங்களை நமக்கு வாரி வழங்குவார் என்பது ஐயமில்லை. இதனை ஆதி காலத்தில் ரிஷிகளும் மற்ற ஞானிகளும் பின்பற்றி வந்தனர். அக்காலத்தில் அவர்கள் மன்னர்களுக்கும் மற்றும் சக்கரவர்த்திகளுக்கும் இந்த முறையை உபதேசித்தார்கள். இதனை பண்டைய நூலில் காலம் காலமாக சொல்லப்பட்டு வந்த ஒரு ஐதீக முறை ஆகும். 14/1/2025 செவ்வாய்க்கிழமை சுக்கிர ஓரையில் இந்த மந்திரத்தை 108 தடவை கூறினால் நம் இல்லத்தில் ஐஸ்வர்யம் இவ்வருடம் முழுவதும் பொங்கும். சுக்கிர ஓரை சென்னையில் 8:30, அதாவது காலை 8:30 மணியிலிருந்து 9:30 மணி வரை உள்ளது. 8:30 9:30 வரை உள்ளது. நான் சென்னையில் என்று கூறியதற்கு காரணம், சூரிய உதயோதய நாழிகை ஒவ்வொரு ஊருக்கும் மாறுபட்டு இருக்கும். அவரவர் ஊரில் சூரிய உதயோதய நாழிகை எவ்வாறு இருக்கின்றதோ அதனை பொருட்டு இதனை நாம் மாற்ற வேண்டும். தோராயமாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் காலை 8 to 9 செவ்வாய்க்கிழமை சுக்கிர ஓரையாகும். சுக்கிர ஓரை என்பது சுக்கிர பகவானுக்கு, குபேரருக்கும் லட்சுமிக்கும் உகந்த ஓரையாகும். இவ்வோரையில் நாம் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை வாங்கலாம். அவை விருத்தியாகும் என்பது ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு முறையாகும். மேலும் இந்த சுக்கிர ஓரையில் நாம் சிவபெருமானை ஒரு வரி மந்திரத்தை இப்போது நான் கூறுகின்றேன், 108 தடவை நாம் கூறினால் நமக்கு சிவபெருமான் எண்ணற்ற ஐஸ்வர்யங்களை அள்ளி வழங்குவார். அதுவும் 14/1/2025 தைப்பொங்கல் நாளில் செவ்வாய்க்கிழமை வருகின்றது. சுக்கிர ஓரையில் நாம் இதனை சொன்னால் நமக்கு இந்த வருடம் முழுவதும் செல்வம் சேரும். இப்பொழுது இந்த ஒரு வரி மந்திரத்தை கூறுகிறேன். இதனை 108 தடவை கூறுகிறேன். இதனை நீங்கள் கவனித்து திரும்ப திரும்ப கேட்டு இதனை உங்கள் இல்லங்களில் ஒலித்தீர்களானால் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது உறுதி. ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக. 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 ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக.
ஓம் ஐஸ்வரீஸ்வராய நமः. 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 ஓம் ஐஸ்வரீஸ்வராய நமः.
ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக. ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக. ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக. ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக. ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக என்று 108 தடவை கூற வேண்டும். இவ்வாறு நாம் கூறினால் நம் இல்லத்தில் ஐஸ்வர்யங்கள் பெருகும். இந்த பொங்கல் திருநாளில் இம்மந்திரத்தை முழுமையாக கூறினால் எல்லாவித பலன்களும் எல்லோருடைய இல்லங்களிலும் நிரம்பும் என்பது திண்ணம். ஐஸ்வர்யங்கள் பெருகட்டும். பொங்குக, ஐஸ்வர்யம் பொங்குக, பால் பொங்கும், ஐஸ்வர்யம் பொங்கும். பொங்கல் திருநாளில் எல்லோர் இல்லங்களிலும் ஐஸ்வர்யங்கள் பொங்கட்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.